சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பூண்டு 6 பல்லு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கூட மீடியம் சைஸ் 2 தக்காளி போட்டுக்கலாம். அரைக்கிறியே கிள்ளி அலசி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிச்சு, இதில் அரைக்கறியை போட்டுடலாம். இப்போ இந்த கீரை வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு. இதை கல் சட்டியில் போட்டு கடைஞ்சி 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிட வேண்டியது. சூப்பராக இருக்குங்க இந்த கீரை கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா. கீரையை கல் சட்டியில் போட்டேன், இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை கடைஞ்சிடலாம். பாருங்கள், கீரை எவ்வளோ மைய கடைஞ்சிட்டாரு எங்கள் வீட்டுக்காரங்களா. இதுமாரி நல்லா மைய கடையணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கல் சட்டியில் போட்டு கடைஞ்சா. இப்போ தாளிக்கலாம், கீரை தாளிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே அதில் எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம், 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கடைஞ்சி வச்சு அரைக்கீரை வச்சு இதில் போட்டுடலாம். பார்த்தீங்களா, அரைக்கீரை கடைஞ்சி இதில் ஊற்றிட்டேன். உண்மையிலே